வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜர்னல் ஆர்ட் தான் பண்ண போறோம். இது வந்து நம்ம ஹோம்மேடா செஞ்சு வச்சிருந்த ஜர்னல் ஆர்ட் டைரி. இது வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் இதோட லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன். உங்க யாருக்காவது இந்த டைரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்க. மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா? இன்னொன்னு வந்து கடையில வாங்குனது. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றது நம்ம ஹோம்மேடா செஞ்சதுலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ஹோம்மேடா செய்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, கடையில வந்து ஜர்னல் டைரி வாங்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட் எடுத்துட்டு அத வந்து நீங்க ஜர்னலுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எனக்கு வந்து பிளைனா அன்ரூல்ட் பேப்பர் இருக்கிறது தான் பிடிச்சிருந்தது. அதனால நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ரூல்ட் பேப்பர் பிடிக்கும்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு நோட் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஹோம்மேடா செஞ்சு வச்சிருந்த இந்த ஜர்னல் ஆர்ட் டைரி எடுத்துக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் தான் நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து காட்டப் போறேன். இந்த டைரிய ஓப்பன் பண்ண உடனே பிங்க் கலர்ல ஒரு ஃபோல்டர் இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் ஒரு என்வலப் இருக்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒயிட் பேப்பரை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு என்வலப் செஞ்சுக்கிறேன். ஜர்னல் ஆர்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் கூட பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஜர்னல் ஆர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நோட் பண்ணி வச்சுருப்போம். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், அதையும் நோட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆம்பிஷன்ஸ் என்ன, நம்மளோட கோல் என்ன, இந்த மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போது அதை நம்ம நோட் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து டேட்டும் நம்ம வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறத விட ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை சில மாதங்களுக்கு அப்புறமோ நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இதை வந்து நான் சொல்கிறத விட நீங்களே வந்து உங்களோட ஜர்னல் டைரியை ரெடி பண்ணி அதை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சு அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்துட்டு ஒரு என்வலப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா? இதை வந்து கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, லெட்டர் டு மீ அப்படின்னு நான் எனக்கு நானே ஒரு குட்டி லெட்டர் வந்து எழுதி வச்சுக்க போகிறேன். இது வந்து பர்சனலானது. அதனால வந்து என்ன எழுத போகிறேன் அப்படிங்கிறத, என்ன லெட்டர் வைக்க போகிறேன்றத உங்களுக்கு நான் காட்ட மாட்டேன். இப்போ இந்த என்வலப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஜர்னல் ஆர்ட் நீங்கள் செய்கிறீங்கன்னா ஹோம்மேடாவோ அல்லது கடையிலையோ வாங்கி வாஷி டேப் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் பேப்பர், இதுவும் நீங்கள் ஹோம்மேடாக செஞ்சாலும் சரி அல்லது கடையில் வாங்கினாலும் சரி, பேட்டர்ன் பேப்பர் புக் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாஷி டேப் தான் சின்ன சைஸில் இருந்தது, இது கடையில் வாங்கினது தான். இதை எடுத்து நான் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலரில் ஃபோல்டர் செஞ்சிருந்தேன், அதை சுற்றி ஒட்டினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த என்வலப் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு பிங்க் கலரில் வாஷி டேப் எடுத்து ஒட்டிக்கிறேன். வாஷி டேப் ஸ்டிக் பண்ண பிறகு லெட்டர் டு மீ அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நான் பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். சிலருக்கு ப்ரஷ் பென் பிடிக்கும், சிலருக்கு கிளிட்டர் பென் பிடிக்கும். உங்ககிட்ட எது இருக்கோ, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, எதில் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு பேட்டர்ன் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண பிறகு இதை வந்து அப்படியே கார்னர் டு கார்னர் கிழிச்சு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண மாதிரியே இந்த கார்னர் டு கார்னர் நீங்கள் கட் பண்ணிடலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இந்த மாதிரி கிழிச்சு எடுக்கும்போது இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இதை வந்து 2 கார்னர்லையும் வர மாதிரி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். எப்போவுமே நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே அந்த ஆர்ட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஒன்னொன்னையும் எடுத்து வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பிங்க் கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருந்தேன். அந்த பேப்பரை வந்து மேல் பக்கம் வந்து அப்படியே ப்ளைனாக ஒயிட்டாக இருந்ததில்ல, அதில் வச்சுட்டு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே கிழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரில் இந்த கார்னரில் அதுக்கப்புறம் அந்த ஓரங்கள் எல்லாத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய க்ளூ யூஸ் பண்ணாதீங்க, அப்படின்னா அந்த பேப்பரே ஒரு மாதிரி ஆயிரும். கொஞ்சமாக லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து க்ளூ ஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போது 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி நான் ஒட்ட வச்சுக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒயிட் கலரில் பேப்பர் எடுத்து அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிற பேப்பருமே நம்ம அதில் என்ன எழுத போகிறோம், எவ்வளோ லென்த்துக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்க போகுது, அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ரெக்டாங்கிள் ஷேப்க்கு ஒரு பேப்பர் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் ரப்பிங் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஓரங்களில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வாஷி டேப் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ஜர்னல் ஆர்ட் கிராஃப்டிங்ஸ் அன்பாக்சிங் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த 3 வாஷி டேப்லேருந்து நான் பிங்க் கலரில் இருக்க பாருங்கள், இதை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன்.
நம்ம இந்த ஆர்ட் பண்ணும்போது அல்லது ஏதாவது பிளானர் மாதிரி நீங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்க எப்பவுமே அந்த கலருக்கு ரிலேட்டடா, அந்த பேஜுக்கு ரிலேட்டடா என்னென்ன இருக்குமோ, அத வந்து நீங்க ஸ்டிக் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மகிட்ட நெறைய வாஷி டேப் இருக்குன்றதுக்காகவோ, இல்ல நெறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குன்றதுக்காகவோ, கொசன்னு ஒட்டி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்காக தான் சொன்னேன். எப்பவுமே நீட்டா பண்ணோம்னா அழகா இருக்கும். எத்தன வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே சூப்பரா இருக்கும். இப்போ வந்துட்டு ரப்பிங் ஸ்டிக்கர் நான் எடுத்திருக்கேங்க. செலிப்ரேட் திஸ் டே அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து நான் கட் பண்ணி எடுத்து ரப் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜேர்னல் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா தான் இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ரப்பிங் ஸ்டிக்கர் பற்றி சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக. இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, கட் பண்ணி எடுக்கும்போது எந்த ஸ்டிக்கர் நம்மளுக்கு வேணுமோ அதை மட்டும் கரெக்டான அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சாதாரண ஸ்டிக்கர் மாதிரி அதிகமாக கம்மெல்லாம் இதில் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பேப்பர் மாதிரி இருக்கும் இது. இப்போ இதை எடுத்து நான் ஏற்கனவே ஒரு பேப்பர் ஒட்டியிருந்தேன்ல, அதுக்கு மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு எந்த பக்கமும் அசையக்கூடாது. இப்போ வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சு நல்லா ரப் பண்ணிக்கிறேன். நல்லா ரப் பண்ணணும். எந்த இடத்துலையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல மட்டும் அந்த லெட்டர்ஸோ இல்லை அந்த ஸ்டிக்கர்ஸோ கரெக்டாக விழுகாது. அதுக்காக தான் சொன்னேன். இதை நல்லா ரப் பண்ண பிறகு நம்ம வந்து மெதுவாக இதை ரிமூவ் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கம்ப்ளீட்டாக இதை ஃபுல்லாகவே நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் பர்ஃபெக்டாக இது வந்துருந்துச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்தோன்னா எப்படி இருக்கும், ஒரு பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சாதாரண ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதை விட இது மாதிரி ரப்பிங் ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சில ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன ரிப்பன் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரிப்பனில் வந்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு எழுதியிருக்கும். இப்போ இதை எடுத்து நான் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் மாதிரி, ஸ்டார்ஸ் மாதிரி, ஹார்ட் மாதிரி இந்த மாதிரியான ஷேப்களில் என்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்து இந்த பிங்க் கலர் ஃபோல்டர் செஞ்சுருந்தோம்ல, அது ஃபுல்லாகவே அங்கங்கே இருக்கிற மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ட்வைசர் இருந்ததுன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ட்வைசர் வந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து கையால் ஒட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக்கர் இந்த சைடில் ஒட்ட வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பிங்க் கலரில் ஹார்ட் ஷேப்பில் ஸ்டிக்கர்ஸ் எடுத்து பெரிய சைஸ்லேருந்து குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வர மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரீம் அப்படின்னு ஒரு டைமண்ட் எடுத்து நான் அந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிறேன். டைமண்ட்ங்கிறது ஒரு ஸ்டிக்கர் தான், பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர். அதையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து நான் கவர் பண்ணி முடிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 2 பேஜாக நம்ம வந்து இந்த ஜேர்னல் ஆர்ட் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கலர் அல்லது டபுள் கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம். அது மாதிரி பழைய நியூஸ் பேப்பர் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்மளுக்கு ஜேர்னல் ஆர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.